குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்கள் பேசின பேச்சு, அவர் ஸ்பீச் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவர் யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணி பேசினாருன்னு சொல்லி நம்மளுக்கே வந்து 4 முகங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த காட்டமான பேச்சுக்கோ இவ்வளோ ஒரு கோவத்தோட பேசினதுக்கும் வந்து அவ்வளோ தாக்கிட்டாங்களா சார் அவங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மீது நீங்கள் குற்றம் சாட்டும் போது அது உண்மையாக இருந்து அந்த உண்மையான குற்றச்சாட்டோடு கூடுதலாக மிகைப்படுத்தி நீங்கள் குற்றம் சாட்டும் போது சில பேருக்கு அது பெரிய வழியை கொடுக்காது. ஓகே, நம்ம பண்ண தப்பு தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளை திட்டி வச்சிருக்கான், சரி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் நீங்கள் தனுஷ் மீது வைக்கிற குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய விவாகரத்து நடக்குது. அது அவர்கள் இருவருக்குமான பிரச்சனை. ரொம்ப வெளிப்படையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த கணேஷாங்கிற ஒரு பாடகி அவங்க வாழ்க்கையில் வந்ததுனால ஏற்பட்ட விவாகரத்து. ஆனால் நீங்கள் நான் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்துக்கே தனுஷ் தான் காரணம் அப்படின்னு இவரை உள்ள இழுத்தாந்து அவரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க.